Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான கருத்துக்களை கழக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை தவிர்க்கணும்னு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். நிர்வாகிகளுக்கு விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். என்ன சொல்லியிருக்கிறார் RS பாரதி? முழுமையான விவரங்கள். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில விவாதிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பல விவாதங்கள் பொதுவெளியில நடந்துகிட்டு இருக்கு. திமுகவின் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் தளபதி 2 நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல பூத் கமிட்டி போடுறதுக்கே ஆள் இல்ல, ஒரு தொகுதியில 3000-4000 ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. அதே மாதிரி காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி குறித்தெல்லாம் ஒரு விமர்சனத்தை திமுக மாவட்ட செயலர் முன்வைத்திருந்தார். அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலையும் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு, கூடுதல் தொகுதி வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் விவாதமாக மாறியிருக்கக்கூடிய நிலையில திமுக நிர்வாகிகளுக்கு இப்போது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொது வெளியில விவாதிப்பதை முழுமையா தவிர்க்கணும் அப்படின்னு RS பாரதி அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. தேவையற்ற சர்ச்சைகள்னால எவ்வித பலனும் இல்ல, ஆக்கப்பூர்வமான கட்சி பணிகள்ல திமுக நிர்வாகிகள் கவனம் செலுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய RS பாரதி திமுக கூட்டணி தொடர்பான முடிவுகளை திமுக தலைவர் உரிய நேரத்துல அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Eagle Mobilesil Festival of Discount Sale. ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED TV free. Eagle Mobile சென்னை முழுவதும்.